ஹலோ காய்ஸ், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா 5D ஒர்க் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது, அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த கட் பண்ணி வச்சுருந்த பாடி பார்ட் இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ண போகிறேன். கட் பண்ண வரைக்கும் வேறு வீடியோவில் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணணுன்னு. அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பாடி பார்ட் ரெண்டுத்தையுமே சேமாக வச்சு நான் கட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் நார்மல் நீடிலும் ஷூவிங் த்ரெட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த நார்மல் நீடியில் வச்சு நார்மல் ஸ்டிச்சஸ் தான் போட்டு வரேன். அதாவது 2 பாடி பார்ட்டையும் சேர்த்து வச்சுட்டு அடியிலேருந்து மேல் பக்கமாக இழுக்கிறேன். இவ்வளோ தான். பொறுமையாக மேலேருந்து கீழே வந்து ஸ்டிச் போடுங்க. நார்மலாக ஸ்விங் த்ரெட்லாம் வச்சு எப்படி நார்மல் நீடிலாம் வச்சு எப்படி நம்ம ஸ்டிச் போடுறோமோ அதே மாதிரி தான் அந்த பாடி பார்ட்டோட எட்ஜஸில், அதாவது கார்னரில் ஓரத்தை சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் போட்டுகிட்டே வரப்போகிறோம். இந்த இது பாதி, அதாவது ஹாஃப் இது சேர்ந்ததுக்கப்புறமா ஹாஃப் பாடி பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதுக்குள்ளே எம்போஸ்டு லுக், அதாவது 5D லுக் வர்றதுக்காக உள்ள காட்டன், அப்படி இல்லைன்னா காட்டன் கிளாத்து, இந்த மாதிரி ஏதாச்சும் உள்ளே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் எப்படி பண்ணுறேன்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, பாதி இது நான் தைச்சிட்டேன். மீதியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பை மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்ம வந்து காட்டன் கிளாத்து, அப்படின்னா காட்டன் அதை வச்சு உள்ளே நல்லா வச்சு இது பண்ணிவிட்டு நம்ம வந்து சுற்றி வந்து இதே ஸ்டிச்சஸ், இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன்ல ஓரத்தை எப்படி ஸ்டிச் பண்ணணும், அதே மாதிரியே நம்ம வந்து போட்டு வர போகிறோம். இது போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த ஃபெதர் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நல்லா வந்து உள்ளே வச்சுட்டு தேவையான அளவு மட்டும் கிளாத் வைங்க. ரொம்ப வச்சுட்டிங்கனாலும் கிளாத் சைடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாயிடும். சைடில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இடம் இருக்கணும். அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து வச்சிங்கன்னா போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அப்படியே வந்து ஓவல் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நான் எத்தனை ஃபெதர் வந்து ரெடி பண்ணியிருக்கேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஓவல் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கிறேன். அதை சுற்றி டபுள் லேயரில் கோடு போட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து டபுள் லேயருக்கு வந்து இந்த ஃபெதர் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். அதனால டபுள் லேயர் வந்து கோடு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஸ்டிச் வந்து ஈஸியாக வந்து அந்த ஷேப் வந்து கொடுக்கும். அதனால தான் வந்து ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணுறது. இதே மாதிரி நீங்களுமே ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஃபெதரையும் எடுத்து வச்சு சொல்லி கொடுக்குற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் லைனோட கார்னரில் வந்து ஒரு ஃபெதர் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். அடியிலேருந்து பஞ்ச் பண்ணி மேலே வந்து ஒரு பஞ்ச் பண்ணுறேன். மேலே நீடில் எடுத்ததுக்கப்புறமா ஒரு பஞ்சு கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபெதர் ஸ்டிச்சுக்குமே வந்து நீங்கள் ஸ்டிச் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி வந்து பக்கத்தில் இன்னொரு ஃபெதரை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபெதர் வந்து எடுத்து நான் பக்கத்தில் வச்சுருக்கேன். அது செகண்ட் லைனில் ஏற்கனவே வச்சு ஃபெதர் ஸ்டிச் பண்ண இடத்துலையே பக்கத்தில் நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம அந்த சுற்றி கார்னரில் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வரோம். எல்லா ஃபெதருமே இந்த மாதிரி தான் பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லேயர் கொடுக்க போகிறோம். அது எந்த இடத்துல வைக்கணுங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபெதருக்குமே 4 to 5 ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் போடணும். நார்மலாக அடியிலேருந்து பஞ்ச் பண்ணி மேலே பஞ்ச் பண்ணாலே போதும். அதுதான் ஒரு ஸ்டிச்சு. அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுல 4 to 5 டைம்ஸ் போட்டால் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கார்னரில் மட்டும் ஸ்டிச் போட்டாலே போதும். ஃபுல்லாக போடணுன்னு தேவையில்லை. நான் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன்ல, அந்த இடத்துல மட்டுமே ஸ்டிச் பண்ணாலே ரொம்ப தாராளமாக ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ வந்து இந்த லைன் ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த லேயர் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு லேயர் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு ஃபெதர் ஸ்டிச் வச்சுருக்கோம்ல, அதுக்கு சென்டர் பார்ட்டில் இன்னொரு ஃபெதர் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். அடுத்த லேயர் ஃபுல்லாகவே இதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அதே ஸ்டிச் தான் 4 to 5 டைம்ஸ் நான் சொல்லி கொடுத்த மாதிரி அதே கார்னரில் தான் ஸ்டிச் பண்ண போகிறீங்க ஒவ்வொரு ஃபெதருக்குமே. ஆனால் ஏற்கனவே வச்ச ஃபெதருக்கு சென்டரில் இன்னொரு ஃபெதரை வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வச்சுருக்கேன் பாருங்கள். இன்னொன்று வச்சு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பாருங்கள், ஏற்கனவே வச்ச 2 ஃபெதருக்கு நடுவில் இந்த இன்னொரு ஃபெதரை அடுத்த லேயராக நம்ம ஃபார்ம் பண்ணிட்டு வரோம். இதுதான் வந்து அடுத்தடுத்த லேயர் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற மெத்தடு. இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து கவர் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறமா வந்து பாடி பார்ட்டு எக்ஸஸாக எனக்கு வந்து இன்னும் வந்து ஃபெதர்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து சைடில் எப்படி கொடுக்கலாங்கிறத இதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வந்து
இந்த சைட்லேயும் 2 சைட்லேயுமே நான் வந்து ஃபெதர் ஸ்டிச் வந்து பண்ணி முடிச்சிட்டேன் உள்ளே. அதாவது வெளிப்பக்கமாக வச்சுருக்கிறதெல்லாம் சும்மா வச்சு பார்த்துருக்கேன். இனிமேல் தான் ஸ்டிச் பண்ணணும். செகண்ட் லேயர் பண்ணிவிட்டு நடுவில் வந்து கேப் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு ஃபெதர் ஸ்டிச்சை வச்சு நான் வந்து ஸ்டிச் போட்டுக்கிறேன். நல்லா 4 to 5 டைம்ஸ் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா சுற்றி நான் வச்சு காமிச்சிருக்கேன்ல அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து இந்த ஃபெதர் அட்டாச் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து நான் பாடி பார்ட்டை அட்டாச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பாடி பார்ட்டோட முதுகு பகுதி இருக்குல்ல அடியில், அது வந்து ஃப்ளாட்டாக தானே நம்ம பண்ணியிருக்கோம், அதாவது ஸ்ட்ரைட்டாக. அந்த இடத்துல நம்ம நான் சொன்ன மாதிரி, அதாவது நான் காமிச்ச மாதிரி நீடில் வச்சு பஞ்ச் பண்ணி கிளாத்தோட ஒரு பஞ்ச். இப்போ கிளாத்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன், அந்த பாடி பார்ட்டில் பஞ்ச் பண்ணி இந்த சைடில் நீடில் வந்து இறக்குறேன் நான். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சு ஃபுல்லாக பண்ண ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த ஃபெதரோட பாடி பார்ட் வந்து உட்காந்துரும். அதாவது ஒரு சைட்லேருந்து கிளாத்தில், அடியிலேருந்து கிளாத்தில் நீடியில் வெளியில் எடுக்கணும். இந்த பாடி பார்ட்குள்ளே பஞ்ச் பண்ணி இந்த சைடில் கிளாத்தில் அடியில் இறக்கணும் நீடியில். இதுதான் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர்லேயே நீங்கள் நெருக்கமாக ஸ்டிச் போடுங்க அந்த பாடி பார்ட். அப்போ தான் மூவ் ஆகாமல் இருக்கும், ஸ்ட்ராங்காக உங்களுக்கு போய் உட்கார்றதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி அடியில் வரைக்கும், நம்ம கீழே வரைக்கும், மேலே இப்போ கொண்டு பகுதியிலேருந்து பாடி பார்ட் எண்டிங் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் வந்து கொடுக்கணும். கொடுத்து முடித்ததுக்கப்புறமா ரொம்ப ஈஸி தான். ஃபுல்லாக கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சுற்றி ஃபெதர் ஸ்டிச்லாம் நான் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஃபெதருமே கவர் பண்ண போகிறோம். நான் வந்து சுற்றி வந்து இன்னும் கொஞ்சம் ஃபெதர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அப்போ தான் வந்து இன்னும் அந்த ஃபெதர்ஸ்லாம் வந்து விரிஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிற ஃபெதர்ஸ் எல்லாத்தையுமே வச்சு சுற்றி உள்ள இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நார்மலாக ஏற்கனவே வச்ச ஃபெதருக்கு நடுவில் ஒரு இதை வந்து வைக்க போகிறோம். நம்ம ஒரு ஃபெதரை வச்சுட்டு நார்மலாக 4 to 5 டைம்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுதான் வந்து இந்த சைடு 4 கொடுக்க போகிறேன், அந்த சைடு வந்து 4 கொடுக்க போகிறேன். இந்த மெத்தடு தான். ஃபைனலாக எனக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக ஃபெதர் ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் பார்க்குறதுக்கு, நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஆல், பாய்.